வெல்கம் டு பிரகனா தமிழ் வேர்ல்ட். இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, நான் யூடியூப்பில் வீடியோ அப்லோட் பண்ணும்போது எனக்கு வந்து பார்த்திங்கன்னா ஸ்டோரேஜ் இஷ்யூ வருது. அதுக்கப்புறம் நார்மலாகவே என்னோடய ஃபோனில் ஸ்டோரேஜ் இஷ்யூ இருக்குன்னா கண்டிப்பாக இந்த பதிவு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா? நீங்கள் உங்கள் ஃபோனில் நீங்கள் வந்து இப்போ என்ன பண்ணுங்கன்னா, உங்கள் ஃபோனில் எந்த ஃபோன் நீங்கள் யூஸ் பண்ணாலும் சரி, எந்த ஆண்ட்ராய்டு ஃபோன் யூஸ் பண்ணினாலும் சரி, அதோட செட்டிங்ஸ் வாங்க. செட்டிங்ஸில் வந்தீங்கன்னா உங்களுக்கு ஆப்ஸ்னு ஒன்று இருக்கும். ஆப்ஸில் என்னெல்லாம் இருக்குன்னா, சிஸ்டம் ஆப் செட்டிங்ஸ், மேனேஜ் ஆப்ஸ். மேபி சில நேம் வந்து ஒவ்வொரு ஃபோனுக்கு வேரி ஆகலாம். பட் ஆனால் வந்து பார்த்திங்கன்னா இதுதான் வந்து ஃபுல்லாமே வந்து பார்த்திங்கன்னா சேம். சரிங்களா? இப்போ மேனேஜ் ஆப்ஸ்க்குள்ளே போங்க. நீங்கள் இப்போ நம்ம 3 இது பண்ணணும். அதாவது எனக்கு இந்த ஸ்டோரேஜ் இஷ்யூ இருக்குது அப்படின்னா 3 இதை நம்ம மறக்காமல் பண்ணணும். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா மேனேஜ் ஆப்பில் போய்ட்டு நீங்கள் சர்ச் பண்ணுங்கள், யூடியூப்னு போடுங்க. சரிங்களா? யூடியூப்னு போட்டுட்டு கீழே வருது பார்த்தீங்களா, ஆப் இன்ஃபர்மேஷன், யூடியூப், ஸ்டோரேஜ், டேட்டா யூசேஜ், பேட்ரி அப்படின்னு. அந்த டேட்டா யூசேஜை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ டேட்டா யூஸ் ஆகிருக்கு இது எல்லாமே உங்களுக்கு வந்து தெரியும். சரிங்களா? அதுக்கப்புறம் ஸ்டோரேஜை கிளிக் பண்ணிங்கன்னா பாருங்கள், டோட்டல் சைஸ், ஆப் சைஸ், யூசர் டேட்டா, கேட்சி. இந்த கேட்சை கிளியர் பண்ணணும். கீழே கிளியர் இருக்குது பார்த்தீங்களா, எனக்கு 380 MB யூடியூப் கேட்சில் இருக்குது. கேட்ச்னா என்னென்னா, அது ஒரு டெம்பரவரி ஃபைல் மாதிரி. இப்போ வந்து ஒன்றும் இல்லை, நம்ம ஒரு கீபோர்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று டைப் பண்ணிவிட்டு டெலீட் பண்ணிவிட்டு கண்ட்ரோல் இசட் கொடுத்தா திரும்ப வருது பார்த்தீங்களா, அப்போனா சம்திங் அது எங்கேயோ ஸ்டோர் ஆகிருக்கு. இப்போ நான் கிளியர் டேட்டான்னு கொடுத்த உடனே கிளியர் ஆல் டேட்டா, கிளியர் கேட்ச். நீங்கள் கிளியர் ஆல் டேட்டா கொடுக்க வேண்டாம், கிளியர் கேட்ச் கொடுங்க. அதுக்கப்புறம் கிளியர் கேட்ச் அப்படின்னு கேட்கும். நான் ஓகே பண்ணிட்டேன். சரிங்களா? இப்போ வந்து பாருங்கள், எனக்கு கேட்சி வந்து அந்த 380 MB வந்து சேவ் ஆகிடுச்சு. இதை நீங்கள் எப்போவுமே பண்ணணும். 3 இது பண்ணணும். இதில் நம்ம யூடியூப்போட இதை கிளியர் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் அதே இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கூகுள் டைப் பண்ணுங்கள். கூகுள் ப்ளே சர்வீஸ். சரி, கூகுள் ப்ளே சர்வீசஸ்னால் என்ன, அதை ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும். நம்ம எப்போவுமே ஒன்றை கிளியர் பண்ண போகிறோன்னா ஃபஸ்ட்டு அது என்னன்னு தெரிஞ்சுக்கணும்ல. கூகுள் ப்ளே சர்வீஸுங்கிறது ஒரு சிஸ்டம் ஆப்பு. அதாவது இது ஒரு சிஸ்டம் ஆப்பு. நீங்கள் எந்தெந்த ஆண்ட்ராய்டு ஃபோனில் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக கூகுள் ப்ளே சர்வீஸ் இருக்கும். சரி, இது என்ன பண்ணும் அப்படின்னா, நம்மளோட நார்மல் ஆண்ட்ராய்டு ஆப்புக்கும் நம்மளோட யூடியூப் இந்த டேட்டா இது ரெண்டுக்கும் ஒரு பாலம் மாதிரி செயல்படுறது தான் இந்த ஆப்பு. சரிங்களா? இப்போ சுருக்கமாக சொல்ல போனால், நீங்கள் ஒரு யூடியூப்பில் ஒரு வீடியோவை அப்லோட் பண்ணுறீங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த யூடியூப்பில் வீடியோ அப்லோட் பண்ணும்போது அந்த இன்டர்லிங்க் ஆகி கூகுள் சர்வீஸ், அதாவது கூகுள் ப்ளே சர்வீசஸ் வந்து பார்த்தீங்கன்னா டெம்பரவரி ஃபைல் கிரியேட் பண்ணும். இது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அப்லோட் பண்ணுற எல்லா வீடியோவுக்கும், நீங்கள் எந்த வீடியோ அப்லோட் பண்ணாலும், நீங்கள் யூடியூப்பில் அப்லோட் பண்ணாலும், இந்த கூகுள் ப்ளே சர்வீஸும் நம்மளோட யூடியூப் அப்லோடும் டெம்பரவரி ஃபைல் கிரியேட் ஆகும். இது ரெண்டு இன்டர்லிங்க் ஆகி ஒர்க் ஆகும். சரிங்களா? இதுலேயுமே நீங்கள் அந்த ஸ்டோரேஜில் வாங்க. கீழே வந்து பார்த்தீங்கன்னா கேட்சி இருக்குது பார்த்தீங்களா, அதை கிளியர் கொடுத்துட்டு கிளியர் கேட்சி அப்படின்னு கொடுத்துட்டு கிளியர் கேட்ச் பண்ணிடுங்க. சரிங்களா? இது வந்து மஸ்ட்டுங்களா அப்படின்னா கண்டிப்பாக இதுவும் மஸ்ட்டு. ஏன்னா நிறைய தடவை வந்து பார்த்தீங்கன்னா, சரி இது எப்போ எனக்கு ஏன் இப்போ கம்மியாக இருக்குன்னா, நீங்கள் எப்போவுமே வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரலாக ஒரு ஃபோனை, நான் இப்போ தான் ஃபோனை ரீஸ்டார்ட் பண்ணேன். மேபி வந்து நீங்கள் எப்போவுமே ஃபோனை ரீஸ்டார்ட் பண்ணணும். அதாவது உங்களுக்கு ஸ்டோரேஜ் இஷ்யூ இருக்குது, நீங்கள் வீடியோ அப்லோட் பண்ணும்போதுன்னு ஒரு எரர் வந்தால் ஃபஸ்ட்டு நீங்கள் பண்ண வேண்டியது உங்கள் ஃபோனை அதாவது ரீஸ்டார்ட் பண்ணுங்கள். நீங்கள் ரீஸ்டார்ட் பண்ணாலே உங்களுக்கு இந்த டெம்பரவரி ஃபைலு, கேட்ச், மெமரி இதெல்லாம் கொஞ்சம் ரிலீஸ் ஆகி ரேம், அதாவது உங்களுக்கு தெரியும்ல, எல்லோரோட ஃபோனுமே இப்போ ஏன் ஃபாஸ்ட்டாக இருக்காது ஸ்லோ ஆகுதுன்னா கேட்பாங்க, உனக்கு 8 GB ரேமா, எனக்கு 4 GB ரேமா, அந்த மாதிரி கேட்பாங்க பார்த்தீங்களா. எப்போவுமே நம்ம வீடியோ அப்லோட் பண்ணும்போது ஃபோனை ஒரு சுவிட்ச் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம ஆன் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன், அந்த ரேம் வந்து இருக்கிற அந்த டெம்பரவரியாக ஹோல்ட் பண்ணியிருக்கிற மெமரியை ஃபுல்லாக ரிலீஸ் ஆகிக்கிறோம். அப்போனா ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் ஜென்ரலாக பெரிய வீடியோ அப்லோட் பண்ணும்போது கொஞ்சம் நான் ஒர்க்கிங் ஹவர்ஸ், அதாவது நைட் டைமில் அந்த மாதிரி நீங்கள் அப்லோட் பண்ணிங்கன்னா ஜென்ரலாக கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக இருக்கும். அதுக்கப்புறம் உங்களுக்கு இன்னும் நெட்டு கொஞ்சம் சரியாக கிடைக்கலன்னா நான் என்ன பண்ணுவேன்னா, ஏரோப்ளேன் மோடை ஜஸ்ட்டு ஆன் பண்ணுவேன். ஏரோப்ளேன் மோடை ஆன் பண்ணிவிட்டு ஒரு 2-3 செகண்டில் அந்த ஆஃபை எடுத்து விட்டுட்டு பண்ணால் எனக்கு நெட்டு ஃபாஸ்ட்டாக இருக்கிற மாதிரி நான் சில சுச்சுவேஷனில் நான் ஃபீல் பண்ணியிருக்கேன். சரி, இப்போ நம்ம இந்த ஆப்பை நம்ம பார்த்துட்டாங்களா. அடுத்த ஆப்பு பாருங்கள், கூகுள் ப்ளே சர்வீஸ் பார்த்துட்டோமா. கீழேயே கூகுள் ப்ளே ஸ்டோர்னு இருக்குது பாருங்கள். இதுலேயுமே ஸ்டோரேஜில் பாங்க, நீங்கள் இங்கே பாருங்கள், என்னோட கூகுள் ப்ளே ஸ்டோரில் கேட்சில் 2.5 GB டேட்டா வேஸ்ட்டாக இருக்குது. இது நீங்களும் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் ஃபோன் இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ஃபோனோட மெமரி ஃபேஸுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆனால் அந்த கூகுள் ப்ளே சர்வீசஸில் நீங்கள் கிளியர் பண்ணுறது உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம யூடியூப்பில் அப்லோட் பண்ணும்போது வர்ற எரர்ஸ் வந்து இந்த ஸ்டோரேஜ் ஃபுல் எரருக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லானது. நான் இப்போ இந்த கேட்ச் இருக்குது,
கிளியர் டேட்டா கிளியர் கேட்ச் அப்படின்னு நான் கொடுத்துட்டேன். இப்போ பாருங்கள், எனக்கு 2.5 GB வந்து என்னோடய ஃபோனில் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரிமூவ் ஆகிடுச்சு. இப்போ இந்த 3 கிளியர் கேட்சே நீங்கள் பண்ணுறீங்க. சரி, இதையும் தாண்டி எனக்கு வந்து இது எல்லாமே நீங்கள் 3 கிளியர் கேட்ச் பண்ணிட்டீங்க. அதாவது யூடியூப் ஆப்புக்குள்ளே போயிட்டு அந்த மேனேஜில் போயிட்டு ஆப்புக்குள்ளே போயிடுவீங்க. போயிட்டு ஒவ்வொரு ஆப்லேயும் ஸ்டோரேஜில் போயிட்டு நீங்கள் கிளியர் பண்ணுறீங்க. ஸ்டோரேஜில் கிளிக் பண்ணி கேட்சில் போயிட்டு கிளியர் டேட்டான் இருக்கும், கிளியர் கேட்சே பண்ணுறீங்க. 3 இதுலையும் பண்ணிட்டீங்க. கூகுள் ப்ளே சர்வீஸில் பண்ணிட்டீங்க, குளோபல் ப்ளே ஸ்டோரில் பண்ணிட்டீங்க, யூடியூப் ஆப்லேயும் பண்ணிட்டீங்க. இந்த 3லையும் பண்ணிட்டீங்க. அதை விட யூடியூப் ஜென்ரலாக ரெக்கமெண்ட் என்ன பண்ணுதுன்னு உங்களுக்கு தெரியுமா? யூடியூப் ஜென்ரலாக ரெக்கமெண்ட் பண்ணுறது, யூடியூப்பே அஃபிஷியலாக ரெக்கமெண்ட் பண்ணியிருக்கிறது, நீங்கள் யூடியூப் ஆப் வழியாக அப்லோட் பண்ணாமல் நம்ம ப்ரௌசர் வழியாக, அதாவது சிஸ்டம் வைஸ் பண்ண மாதிரி நீங்கள் உங்கள் ஃபோனில் எந்த லாங் வீடியோ அப்லோட் பண்ணாலும் நீங்கள் கூகுள் போயிட்டு studio.youtube.com கொடுத்து பண்ணுங்கள். சரி, இது யார் சொல்லியிருக்காங்கன்னா யூடியூப் சொல்லியிருக்கு. ஏன்னா ஜென்ரலாகவே இது நார்மல் ப்ராசஸ் தான். எந்த ஆப்பை யூஸ் பண்ணாலும் அது பேக்ரவுண்டில் ஒரு ப்ராசஸ் நடந்துக்கிட்டே இருக்கும். அதாவது நீங்கள் யூடியூப்பில் நீங்கள் ஒரு வீடியோ அப்லோட் பண்ணும்போது அது டெம்பரரி ஃபைலை கிரியேட் பண்ணிக்கிட்டே இருக்கும். ஆனால் நீங்கள் அந்த youtube.comல போயிட்டு நீங்கள் அப்லோட் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு ஸ்டோரேஜ் இஷ்யூ கண்டிப்பாக வராது. ஏன்னா அது இன்டர்னல் ஸ்டோரேஜை அது செக் பண்ணாது, ஃபர்ஸ்ட் திங். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கம்பேர் வித் ஆப்பை விட நீங்கள் ப்ரௌசர் வழியாக பண்ணும்போது கொஞ்சம் ஸ்பீட் அதிகமாக இருக்கும். சரிங்களா? அதுக்கப்புறம் இந்த ஸ்டோரேஜ் இஷ்யூ நம்ம பேசிக்கிட்டு இருந்தோம் பார்த்தீங்களா? ஏன்னா நம்ம யூடியூப் ஆப் வழியாக பண்ணும்போது டெம்பரரி ஃபைல் கிரியேட் ஆகிட்டு அது வழியாக தான் அப்டேட் ஆகும். ஆனால் இது வந்து டைரெக்டாக நம்ம ப்ரௌசர் வழியாக பண்ணும்போது நமக்கு அந்த ஸ்டோரேஜ் இஷ்யூ எதுவுமே வராது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இதில் லெஸ் கேட்ச் தான் வரும். அதாவது உங்களுக்கு குறைஞ்ச கேட்ச் தான் இதில் கிடைக்கும். ஆனால் வந்து நீங்கள் யூடியூப் ஆப் வழியாக நம்ம அப்லோட் பண்ணும்போது உங்களுக்கு நிறைய கேட்ச். இதெல்லாம் ஸ்டோரேஜ் பெனிஃபிட். அதையும் தாண்டி ஃபியூச்சர் பெனிஃபிட் இருக்குது. அதாவது நீங்கள் யூடியூப் ஆப் வழியாக நீங்கள் அப்லோட் பண்ணும்போது சில இது செட் பண்ண முடியாது. எண்ட் ஸ்கிரீன்லாம் செட் பண்ண முடியுமா? சப்டைட்டில்லாம் செட் பண்ண முடியாது. சரிங்களா? ஆனால் நீங்கள் நார்மலாக அந்த யூடியூப் studio.com அதுக்கு மூலமாக நீங்கள் அப்லோட் பண்ணும்போது நீங்கள் பார்த்தீங்கன்னா எண்டு ஸ்க்ரீன் செட் பண்ணிக்கலாம், எண்டு கார்டு செட் பண்ணிக்கலாம், அதுக்கப்புறம் ஆடியோ, அதாவது வந்து பார்த்தீங்கன்னா மல்டிபிள் லாங்குவேஜ் சப்டைட்டில் செட் பண்ணிக்கலாம். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இது உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதாவது ஃபியூச்சர் பெனிஃபிட்டும் இருக்குது, ஸ்டோரேஜ் பெனிஃபிட்டும் இருக்குது, பெர்ஃபார்மன்ஸ் பெனிஃபிட்டும் இருக்குது. அதாவது நார்மலாக இதில் அப்லோட் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா யூடியூப் ஆப்லாம் சில நேரம் வந்து கிராஷ் ஆகும். ஏன்னா நம்ம யூடியூப் ஆப்பை போய் அப்லோட் பண்ணிக்கிட்டே இருக்கணும், மீன்ஸ் அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். இதுக்கு அப்படி எந்த இதுவும் தேவையில்லை. ஏன்னா நீங்கள் ப்ரௌசர் வழியாக பண்ணுறீங்க. அதுக்கு நீங்கள் இதுக்கப்புறம் நீங்கள் யாருனாலும் யூடியூப்பில் வீடியோ அப்லோட் பண்ணுறீங்கன்னா மோஸ்ட் ஆஃப் த டைம், அதாவது 2 to 3 மினிட்ஸ்னால் நீங்கள் யூடியூப் ஆப்பை யூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எடிட் பண்ணிக்கோங்க நம்ம ப்ரௌசர் வழியாக. பட் கொஞ்சம் சைஸ் அதிகமாக இருக்குது அப்படின்னா நீங்கள் யூடியூப்பே ரெக்கமெண்ட் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா யூடியூப் ஸ்டுடியோ நீங்கள் ப்ரௌசர் மோடில் போகணும். அது எப்படி போகணுங்கிறது உங்களுக்கு தெரியும். ஸோ நீங்கள் வேணாலும் நான் சொல்கிறேன், இங்கே பாருங்கள், கூகுள் இப்போ பாருங்கள், நீங்கள் எப்படி வந்து யூடியூப் ஸ்டுடியோக்குள்ளே போய் அப்லோட் பண்ணுங்கிறத சிம்பிளாக பார்த்துடலாம். உங்கள் கூகுளில் போயிட்டு யூடியூப் ஸ்டுடியோ டெஸ்க்டாப் சைட்டுன்னு போட்டிங்கன்னா மேலே கிளிக் பண்ணிங்கன்னா ஆப்புக்குள்ளே போயிடும். கீழே இருக்கிற லாகினை கிளிக் பண்ணுங்கள். இது ஆப்புக்குள்ளே போகாமல் உங்களுக்கு இந்த ப்ரௌசர் மெத்தடில் வரும். சரிங்களா? இப்போ வந்ததுக்கப்புறம் மேலே கிரியேட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த கிரியேட்டுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி நீங்கள் உங்களோட லாங் வீடியோவை நீங்கள் அப்லோட் பண்ணுங்கள். சரி, அப்புறம் நான் யூடியூப் ஆப் வழியாகவே அப்லோட் பண்ணக்கூடாதானா பண்ணுங்கள். யூடியூப்பே ரெக்கமெண்ட் பண்ணியிருக்கிறது இதுதான். இது வந்து பார்த்தீங்கன்னா அப்படி ஒர்க் லைக் பிசி மாதிரி ஒர்க் ஆகும். சின்ன சின்ன வீடியோ 2 நிமிஷம் 3 நிமிஷம் வீடியோவை கண்டிப்பாக நீங்கள் யூடியூப் ஆப் வழியாக அப்லோட் பண்ணுங்கள். பட் ஆனால் எனிவே நீங்கள் யூடியூப் ஆப் வழியாக அப்லோட் பண்ணாலுமே நீங்கள் இந்த எண்டு கார்டு செட் பண்ணுறது, எண்டு ஸ்க்ரீன் செட் பண்ணுறது, இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ப்ரௌசர் மோடில் தான் யூஸ் பண்ண முடியும். அதனால் நீங்கள் இதையும் யூஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு ஸ்டோரேஜ் இஷ்யூ கண்டிப்பாக வராது. அந்த 3 கிளியர் பண்ணுங்கள். இந்த பதிவு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி. பாய் ஃப்ரெண்ட்ஸ்.